வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கும்பராசி. வருகின்ற பங்குனி மாதம் 15ஆம் நாள் மார்ச் 29 சனிக்கிழமை சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். மீனராசியில் அவர் 3/6/2027 வரை ஏறக்குறைய 2.5 ஆண்டுகள் சஞ்சரிப்பார். உங்கள் ராசிக்கு சனி பகவான் 7.5 சனியின் ஜென்ம சனியாக அமர்ந்து நீங்கள் பலவிதத்திலும் தொல்லைகளை அனுபவித்திருப்பீர்கள். சனி பகவான் இந்த ஜென்மச்சனியின் போதுதான் மிக மோசமான பலன்களை தருவார். இதை அனுபவித்த அனுபவசாலிகளுக்குத்தான் அது புரியும். இப்போது 2ஆம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் பாதச்சனியாக அமரவிருக்கிறார். அவருடைய வேகம் குறைந்து இந்த இடத்தில் சாந்தமாக செயல்படுவார். அவர் 3, 7, 10 ஆகிய பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான தாய் சுகஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக ஆயுள் ஸ்தானத்தையும் 8ஆம் பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தையும் பார்க்கவிருக்கிறார். சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களில் மட்டுமே நற்பலன்களை வழங்குவார். வருகின்ற ஜூலை 17 முதல் நவம்பர் 28 வரை வக்ரகதியில் சனி பகவான் நகரவிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் பலன்கள் சற்று மாறுபாடுகள் இருக்கும். மற்ற 8 கிரகங்களின் அமைவுக்கு ஏற்றவாறும் உங்கள் ஜாதகத்தின் தசாபுத்திக்கு ஏற்றவாறும் பலன்களில் மாறுபாடு நிச்சயமாக இருக்கும். சனி பகவானின் கெடுபலன்களை கண்டு ஒரே அடியாக அஞ்சவும் வேண்டாம், அதற்காக ஒரே அடியாக தள்ளிவிடவும் வேண்டாம். இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் நன்மைகள் கிடைக்கும். சனி போல் கொடுப்பவரும் இல்லை, சனி போல் கெடுப்பவரும் இல்லை என்பார்கள். நாம் நல்லவற்றையே செய்தால் நற்பலன்களையே கொடுப்பார். பிறருக்கு தீங்கு நினைத்தால் நமக்கு மோசமான பலன்களை கொடுத்து விடுவார். இந்த 7.5 சனி கடைசி 2.5 வருடங்களில் சில சவாலான விஷயங்களை சந்திக்க நேரலாம். தேவையற்ற விரைய செலவுகள் ஏற்படலாம். மன அமைதி கெடலாம். பண வரவு இயல்பாக இருக்கும். வேலை தொழில்களில் நிலை மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். குடும்ப சூழ்நிலையிலும் சில சவாலான நிலைகளை சந்திக்கக்கூடும். ஜென்மச்சனியிலிருந்து விடுபட்டதே உங்களுக்கு பெரிய ரிலீவாக இருக்கும். நிலைமை படிப்படியாக மாறுபடும். மே மாதம் குரு பெயர்ச்சியின் பின் நிலை இன்னும் அதிகமாக சீராகும். நிதி நிலையை பொறுத்தவரை உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவுக்கு வருவாய் இருக்கும். செலவுகளும் இருக்கும். ஆடம்பர செலவுகள் அறவே தவிர்ப்பது நல்லது. புதிய முதலீடுகள் செய்ய நினைப்பவர்கள் அதிகம் ஆராய்ந்து நிபுணர்களிடம் கலந்து பேசி பின் முடிவுகளை செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைத்தால் இருப்பதையும் கொண்டு போய்விடுவார் என்பதால் மிக கவனமாக நிதியை கையாள்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை படிப்படியாக முன்னேற்றத்தை காண்பீர்கள். நாள்பட்ட நோய் இருப்பவர்கள் தொடர்ந்து சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள். உணவில் அதிக கவனம் செலுத்துங்கள். பழங்கள், காய்கறிகள் அதிகம் பயன்படுத்துங்கள். தேகப்பயிற்சி, நடைப்பயிற்சி, ஆன்மீகம், யோகா, தியானத்தில் கவனம் செலுத்துங்கள். உடல் நலன் மற்றும் மனநலன் இரண்டையும் சீராக கொண்டு செல்ல முடியும். முதுகு, முழங்கால் போன்றவற்றில் உபாதைகளும் தூக்கமின்மை பிரச்சனைகளிலும் சிறிதாக விடுபடுவீர்கள். முறையான ஓய்வையும் உறக்கத்தையும் மேற்கொள்ளுங்கள். குடும்ப உறவில் உங்கள் குழந்தைகளில் தேவையறிந்து செயல்படுவது நல்லது. கருத்து வேறுபாடுகளை தவிருங்கள். விட்டு கொடுத்து செல்வது நன்மை உண்டாகும். மற்றவர்களிடம் பேசும்போது கனிவான சொற்களை பயன்படுத்துங்கள். சகோதர சகோதரிகளின் உறவில் புரிதல்கள் இன்றி காணப்படும். திருமணமானவர்கள் புதிய காதல் உறவுகளை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருங்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். பிரிந்திருக்கும் தம்பதியர் ஒன்று சேர்வார்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் பொறுமையான முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் உறவை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்கலாம். பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனாலும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். கடின உழைப்பை மேற்கொண்டால் அதற்கேற்ற பலன்களை பெற முடியும். உடன் பணிபுரிபவர்களை நம்பி உங்கள் வேலையை ஒப்படைக்க வேண்டாம். தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு சீரான வருமானம் பெறுவார்கள். புதிய தொழில் தொடங்கவோ விரிவாக்கம் செய்யவோ நினைப்பவர்கள் அது சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் ஆய்வு செய்து அதன் பிறகு முடிவு செய்வது நல்லது. மாணவர்கள் கவனச்சிதறல்களை தவிர்த்துவிட்டும் அதிக அர்ப்பணிப்புணர்வுடன் கல்வியை கற்றால் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். அடுத்த நிலைக்கு செல்ல நினைப்பவர்கள் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வெளிநாட்டு கல்வி வேண்டுபவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும்.
உங்கள் இலக்கு எதுவோ அதை நோக்கி மட்டுமே கவனத்தை செலுத்துங்கள். அரசியல்வாதிகள் சோதனையான காலங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் அதிக உழைப்பை எதிர்பார்ப்பார்கள். கலைஞர்கள் திறம்பட செயல்பட்டால் தங்கள் நிலையை தக்க வைத்து கொள்ள முடியும். இறுதியாக 7.5 சனி இன்னும் முழுமையாக விடுபடவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதன் தீவிரம் குறையும். உடல்நிலையில் செலவுகளில் கவனம் செலுத்துங்கள். சேமிக்க முயற்சி மேற்கொள்ளுங்கள். குடும்ப கட்டமைப்பை பலப்படுத்தி கொள்ளுங்கள். சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கொடுத்து வணங்கி வாருங்கள். காக்கைகளுக்கு சனிக்கிழமை சாதமிடுங்கள். விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.